காளி எவ்வளவோ எடுத்து சொல்லியோ மணி கேட்காம அந்த சக்கரத்தை மூடுறதுக்காக போறான் அப்படிங்கறதையும் உன்னோட இஷ்டம் போலே செய்ப்பா அப்படின்னு காளி ரொம்ப பரிவோட சொல்றதையும் இதை கேட்டு மணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறான். தான் இவ்வளவு தவறு செஞ்சும் அவங்க நம்மள மன்னிக்கிறாங்களே, நம்மகிட்ட இன்னும் கருணையோட இருக்காங்களே அப்படிங்கிற எண்ணத்துல அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறான் அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். அதோட தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். காளி தம் மேல காட்டின கருணையினால மணி தான் செய்த தவறு நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறான். என்னால இது மாதிரி செய்ய முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில இந்த கத்தியும் கீழே போட்டுறான். நீங்க என்னோட அம்மாவா என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பக்தியும் சக்தி மோதிச்சுன்னா பக்தி தான் எப்பவுமே ஜெயிக்கும், அதை நீ நிரூபிச்சுட்ட, உன்ன நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லவும் அவனும் காளியோட காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லி மன்னிப்பு கேட்க, காளியும் ரொம்ப அன்போட அவனை எந்திரிப்பான்னு சொல்லிட்டு, உண்மையில எனக்கு எந்த கோபமும் கிடையாது, எப்பவுமே நல்ல குணங்கள் உள்ளவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு மத்தியில ஒரு கெட்ட குணம் உள்ளவனு இருக்கதான் செய்வான். கெட்டவங்களுக்கு இடையில ஒரு நல்லவன் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் கெட்டவங்களுக்கு இடையில இவ்வளவு வருஷங்களா உன்னோட நல்ல குணங்களையும் நீ விட்டு கொடுக்காம இருந்திருக்க, உன்ன நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு, உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு கேட்கவும், மணியும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா மல்லன் ஏற்கனவே நான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான். மணி யோசிச்சு பாக்குறப்ப மல்லன் அவங்க கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு, உன்னோட பக்தியில இருந்து விடுதலை வேணும்னு கேளு அப்படின்னு சொல்றான். ஆனா மணி அந்த மாதிரி எதுவும் கேட்காம, எனக்கு மரணம்னா பயமா, மரணத்தோட பிடியில இருக்கும் போது உங்களை நான் கூப்பிடுற குரலுக்கு உடனடியா நீங்க வரணும், அந்த வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். காளியும் ரொம்ப சந்தோஷமா அதை பார்த்து இருக்காங்க. மல்லன் வந்து சரி நம்ம சொன்ன வரத்தை தான் கேட்கல, இன்னொரு வரத்தை தெளிவா கேட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அப்போ நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான். காளி ரொம்ப சந்தோஷப்பட்டு வரத்தை கொடுக்க தயாராகிறாங்க. ஆனா இங்க சிவபெருமானும் கண்களை மூடி காளி கிட்ட வேண்டாம் மகா காளி அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு காளி அதிர்ச்சி ஆகி நிமிந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவர் சொல்றதை அவங்களால உணர முடியுங்கனால. ஆனா திரும்பி பார்த்தா மணியோட கையெடுத்து கும்பிட்டுட்டு ஆர்வத்தோட கொடுக்க போற வரத்தை வாங்கிக்க தயாரா இருக்கான். காளி கொஞ்ச நேரம் தயங்குறாங்க. இருந்தாலும் மணியோட நிலையை பார்த்துட்டு அவன் தலையில கையை வச்சு அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறாங்க. மல்லன் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். சிவன் வருத்தப்படுறாரு. காளி மல்லனை பார்வை பார்த்துட்டு மெதுவா சக்கரத்தை வெளியே வந்துட்டு இருக்காங்க. மல்லன் உடனே வேகமா அந்த சக்கரத்தை மூடுறதுக்காக மணியோட கை ரத்தத்தோட இருக்கு இல்லையா, மணியோட கையை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கவும் அந்த சக்கரம் இப்ப மூடப்பட்டுருச்சு. இது காளி ரொம்ப அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்க. தன்னை அறியாம நடந்த அந்த தவறால இதை எதிர்பார்க்காதனால மணியும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான். மல்லனோ காளி கிட்ட சொல்றான், நீ என்னை ஏமாத்திரலாம்னு நினைச்சியா, நாங்க தேவர்கள் மனிதர்களை விட ரொம்ப வஞ்சகமானவங்க, இந்த சக்கரம் மூடிட்டதுனால எப்பவும் இதுக்குள்ளதான் நீங்க கைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா அவனும் சிரிக்க, காளி சிவன் மேல இவ்வளவு நேரமா கோவமா இருந்தாங்க இல்லையா, அந்த கோவெல்லாம் மறந்து மகாதேவான்னு சிவனை கூப்பிட ரொம்ப சந்தோஷமா சிவனும் அவரோட இடத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. இந்த நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கைகள்ல சூலாயுதத்தையும் ஏந்தவும் அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவு நேரமா சிவன் அங்க போய் காளியை காப்பாத்த மாட்டாரா அப்படின்னு எல்லாரும் குழப்பத்துல இருந்தாங்க இல்லையா, எல்லாரோட முகத்திலயும் சந்தோஷம் தெரியுது. மகா காளி என்னை கூப்பிட்டுட்டா இனிமே அதுக்கான பதில மகா காலன் கொடுப்பாரு அப்படின்னு சிவன் சொல்ல, கங்கை இதை கேட்டுட்டு சிவன் சொல்லியிருந்தார் இல்லையா முதல்ல, காளி என்ன அழைச்சா மட்டும் தான் நாங்க போக முடியும், இல்லைன்னா அங்க போறது அவளை அவமதிக்கிற மாதிரின்னு சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் யோசிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. மகாகாளி உங்களை கூப்பிட்டாங்க. முருகனும் அதுக்கான பதில மகா காலன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, விநாயகர் சிவனோட கைகளை பிடிச்சிட்டு எதிரிகளோட புத்தி இன்னைக்கு அழிஞ்சிரும், இனிமே நடக்க போறது மகா காலனோட காலம்தான் அப்படின்னு சொல்லி நீங்க தைரியமா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. முதல்ல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ அவங்க வந்து காளியா மாறதுக்கு முன்னாடி வேகமா ஓடி வந்து காளியா மாறுவாங்க. அதே மாதிரி இப்போ சிவனும் வேகமா ஓடி வராரு. அப்போ அவரோட உருவமும் மகா காலனா மாறுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ்.